காரா மூவி எக்ஸ்பிளைன்ட் இன் தமிழ். இந்த கதையின் நாயகன் கந்தசாமி தனுஷ். ஒரு காலத்தில் திருடனாக இருந்த இவர் தனது மனைவி செல்லியுடன் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று முடிவு செய்கிறார். ஆனால் ஒரு திருட்டில் மாட்டிக்கொண்டு போலீசிடம் சிக்குகிறார். சிறையில் இருந்து வெளியே வந்த பிறகு தனது சொந்த ஊருக்குச் செல்லும் கந்தசாமி அங்கே ஒரு பெரிய பிரச்சனையை பார்க்கிறார். அவரது அப்பாவும் கிராம மக்களும் வங்கியின் மோசடியால் கடனில் சிக்கி தலைமுறைகளாக இருந்த நிலத்தை இழக்கும் நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அந்த அதிர்ச்சியை தாங்க முடியாமல் கந்தசாமியின் அப்பா இறந்து விடுகிறார். ஆனால் கடன் காரணமாக அவரை சொந்த நிலத்திலேயே அடக்கம் செய்ய முடியாத சூழ்நிலை உருவாகிறது. இதனால் கோபமடைந்த கந்தசாமி அந்த வங்கியையே கொள்ளையடிக்க முடிவு செய்கிறார். ஆரம்பத்தில் தனது அப்பாவின் நிலத்தை மீட்கவே பணம் தேடுகிறார். ஆனால் பின்னர் வங்கி பல ஏழை விவசாயிகளையும் ஏமாற்றியிருப்பதை தெரிந்து கொள்கிறார். அதன் பிறகு தொடர்ந்து வங்கிகளை கொள்ளையடித்து அந்த பணத்தை பாதிக்கப்பட்ட மக்களின் கடனை அடைக்க பயன்படுத்துகிறார். இதனால் அவர் ஒரு சாதாரண திருடன் அல்லாமல் மக்களுக்கு உதவும் ஒருவராக மாறுகிறார். மறுபுறம் டி.எஸ்.பி. பரதன் கந்தசாமி பிடிக்க தீவிரமாக முயற்சி செய்கிறார். இறுதியில் கந்தசாமி செய்த அனைத்திற்கும் பின்னால் இருந்த உண்மையை அவர் புரிந்து கொள்கிறார். கடைசியில் கந்தசாமி தனது அப்பாவின் ஆசையை நிறைவேற்றி அவரை சொந்த நிலத்திலேயே அடக்கம் செய்கிறார். பரதன் அவரை கைது செய்ய வாய்ப்பு இருந்தாலும் மக்களுக்காக செய்த செயலை நினைத்து அவரை விடுவிக்கிறார். இந்த ஸ்டோரி பிடித்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த மூவி எக்ஸ்பிளனேஷன்ல சந்திப்போம்.